இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனம். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். கட்டுப்பாடு இல்லாத மனம் இருதயத்திலிருந்து வெளியிலே வருகிற எண்ணங்கள், நினைவுகள், வார்த்தைகள், செயல்கள் இவைகள்தான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். மாறாக ஒரு மனிதன் சாப்பிடுகிற ஆகாரத்தினாலே அவன் தீட்டுப்பட்டு போவதில்லை. பொல்லாத இருதயத்திலிருந்து வருகிற சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு இவைகளெல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து இந்த மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய உள்ளத்திலே வைத்து அவர்களுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நவமான இருதயத்தை அவர்களை கொடுத்து அவருடைய உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை அவருடைய மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று வசனத்திலே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கல்லான நம்முடைய இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயம், புதிதான ஆவியை நமக்கு உள்ளத்திலே கட்டளையிடுவதாக கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்கிற தேவனாக காணப்படுகிறார். நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாக மாறுகிறது. நல்ல மனிதர்களாக நம்ம மாறுகிறோம். நல்ல மனிதன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, அதே போல் கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. நாம் நல்ல மரமாக, நல்ல கனி கொடுக்கிற மரமாக, நல்ல மனிதனாக, இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷங்களை எடுத்து காண்பிக்கிறவர்களாக காணப்படத்தக்கதாக நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய இருதயத்தை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்கிற தேவனாக காணப்படுகிறார். அன்புள்ள ஆண்டவரே, பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாத காரியங்கள் வெளியிலே வருகிறது. எங்களுடைய இருதயத்தை கர்த்தரை நல்ல இருதயமாக மாற்றுகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயம் தீட்டுப்பட்டு விடாதபடி கர்த்தர் நீர் பாதுகாக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திரு கரங்களுக்குள்ளாக எங்களுடைய இருதயத்தை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிரமாணங்கள் எங்களுடைய இருதயத்திலே உள்ளத்திலே எழுதி நவமான இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து புதிதான ஆவி எங்களுக்குள்ளே கர்த்தரீர் அனுப்பியிருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திரு கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.